2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகளிலெல்லாம் டாஸ்மாகை திறக்கப் போவதாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முடிவு இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆசைக்கு ஒரு எல்லை வேணும், அக்கிரமத்துக்கு ஒரு வரையறை வேணும். ஏற்கனவே குடிச்சு வயிறு புண்ணாகி போய் கிடக்கிற தமிழ்நாடு, இங்கே ஏற்கனவே 28% மக்கள் குடிக்கிறாங்க. 51% மொத்தமாக 23% ஒரு தடவையாவது குடிச்சவன், மொத்தம் 51% குடிகாரர்கள் நிரம்பிய நாடு தமிழ்நாடு. 5000 கடை டாஸ்மாக் இருக்குது, 3000 பார் இருக்குது. பார் முழுசாக மந்திரிகளுக்கு சொந்தம். இப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் மறுபடியும் குடி வேணுமா, மறுபடியும் பார் வேணுமா, மறுபடியும் கடை வேணுமா? ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, தேசிய நெடுஞ்சாலைகளில் இந்த மாதிரி சாராய கடை கூடாது. ஏன் கூடாதுன்னு சொன்னாங்க, எதனால் கூடாதுன்னு சொன்னாங்க? தமிழ்நாட்டில் 6600 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை, 67 செக் போஸ்ட் இருக்குது. வருஷத்துக்கு 60,000 ஆக்சிடெண்ட். சாலை இந்தியாவிலே ஜாஸ்தி தமிழ்நாடு தான். 18,000லேருந்து 20,000 பேர் சாவுறான் ரோடு ஆக்சிடெண்ட்டில். இந்த சூழ்நிலையில் இதில் விட மிக முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா ஆவரேஜில் இந்த சாலை சாவுகளிலே மிக முக்கியமானது 10% மேலே சரக்கு அடிச்சுட்டு போய், ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு போய், ஒயின் சாப்பிட்டுட்டு போய், பீர் சாப்பிட்டுட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகி சாவுறான். அப்போ இந்த சாவுகளை நாம் அனுமதிக்கணுமா? நான் அதை விட பொதுமக்களுடைய சாதாரணமான ஆளை கேட்குறேன். சரக்கு போட்டு வந்தவன் மோதுறது யார்? இன்னொரு சரக்கு போட்டு வந்தவன் மாதிரி மோதுறானா? 2 பேரும் செத்துட்டு போகிறானுங்க. ஆனால் இவன் எவனோ தண்ணி அடிப்பான், நல்ல ஆள் போய்கிட்டு இருப்பான், குடும்பத்தோடு போயிட்டு இருப்பான், அவன் மேலே மோதி அவனை சாவடிக்கிறான். அரசாங்கம் இவனுக்கு குடி உரிமை கொடுத்ததோ இல்லை, குடிக்க உரிமை கொடுத்து குடிக்க சரக்கும் கொடுத்துட்டு இன்னொருத்தரை கொல்லுவதற்கு காரணமாகிறது. சாராயம் உற்பத்தி செய்கின்ற விலை, அதிலிருந்து விற்கின்ற விலை, இடையில் இருக்கிற லாபம் 200%. அதில் மன்னர்கள் போட்டுகின்ற பங்கு எவ்வளவு? இதுக்காக மறுபடியும் கடை திறக்க சொல்கிறியா? சரி, தமிழ்நாட்டில் மட்டுமா சாராயம் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிறது அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம், இதுக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன். வேறு மாநிலங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் தான் நீ வைக்கணுமா? அங்கே கொள்றானா இங்கேயும் கொள்ளணுமா? நல்லதை கடைபிடிங்கயா. அதனால் அது மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுகின்றது, பல்வேறு மாநிலங்களில் தேசிய நெடுஞ்சாலை நகரத்துக்குள்ளே வருகின்ற முனிசிபல் அர்பன் ஏரியாக்குள்ளே வரும்போது மட்டும் அங்கே வச்சுருக்காங்க. அதாவது தட் மீன்ஸ் தே ஆர் டேக்கிங் இட் ஆஸ் அன் அர்பன் ஏரியா, நாட் ஃபுல்லி நேஷனல் ஹைவேஸ். இதில் கேரளாவும் தமிழ்நாடும் தான் இதை 100% கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வருது நேற்று வரையில். ஆனால் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்களே இப்போ ஆளுகின்ற அரசனுடைய தலைவருக்கு அந்த காலத்தில். அதை இதுக்கு முந்தின அரசாங்கமும் செஞ்சிச்சு. தேசிய நெடுஞ்சாலையில் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே தேசிய நெடுஞ்சாலை வச்சு வாசப்படியை மட்டும் பின்பக்கமாக கொல்லப்புறமாக வச்சிருச்சு. தேசிய நெடுஞ்சாலை அல்லாத ஒரு இடத்துல அந்த பக்கமாக வாங்கிட்டு போவாங்க சரக்கு. ஆக இப்படி ஒரு அநியாயத்தை சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் ஆர்டரை மீறுகின்ற ஒரு செயலை மறுபடியும் தமிழக அரசு புதிதாக செய்து இன்னும் அதிகமான பேரை கொள்ளாதுங்கய்யா.
இன்னும் அதிகமான பேரை குடிகாரனாக்காதீங்கயா. ஒரு ஒரு விஞ்ஞானபூர்வமாக மருத்துவ ரீதியான விஷயம் சொல்லுது, சரக்கு அடித்தோடனே மூளை வேலை செய்யாது, திடீர்னு கிராஸ் பண்ணும்போது அப்போ டக்குன்னு மூளை வேலை செஞ்சு பிரேக் போடாது, ஓவராக வேகமாக 140 160 120 ஓடிக்கிட்டு இருக்கமேங்கிற பயம் வராது, குறுக்க எவனாவது கிராஸ் பண்ணிடுவாங்கிறங்கிறது எண்ணம் இருக்காது, என்ன நடக்குதுன்னே தெரியாது, இது மூளையை மழுங்கடித்து விடும் சரக்கு, அதனால தான் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுதுங்க, விஞ்ஞானம் சொல்லுதுங்க, மருத்துவம் சொல்லுதுங்க. எனவே தமிழ்நாடு அரசாங்கத்தை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். போதுங்க வருமானம், போதும் குடிகாரனாக்குனது, தேசிய நெடுஞ்சாலையாவது விட்டு வைங்கயா. இல்லைன்னா எங்களுடைய மேல்மட்ட குழுவில் உட்காந்து பேசி உங்களுக்கு என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்கணும், என்ன மாதிரி உங்களை ஹேண்டில் பண்ணணும்னு நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளின் ஓரத்திலேயும் மாநில நெடுஞ்சாலைகளின் ஓரத்திலேயும் புதிதாக ஆயிரக்கணக்கான மதுக்கடைகளை தமிழ்நாடு அரசு திறந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சாலை விபத்தில் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சாலை விபத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வருகின்ற அபாயகரமான சூழல் இருந்தபோதும் எதை பற்றியும் கவலைப்படாமல், மக்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல், அந்த குடும்பங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை பற்றி கவலைப்படாமல், யார் செத்தால் நமக்கென்ன, மதுக்கடைகளின் மூலம் நமக்கு வருமானம் வந்தால் சரி என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மதுக்கடைகளை திறந்து கொண்டிருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் என்று தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். ஆனால் இந்த முறை ஆட்சிக்கு வந்து புதிதாக புதிய விதங்களில் மதுக்கடைகளை திறந்து கொண்டிருக்கிறார். 11 to 11 பார் என்று சொல்லி புதிய நடைமுறையை தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் மதுவிற்கு அடிமையாகி தமிழ்நாடே மிக கேடுகட்ட ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு அடிப்படை காரணம் தமிழ்நாடு அரசினுடைய இந்த நடவடிக்கை. உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும். ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைகளில், மாநில நெடுஞ்சாலைகளில் திறக்கப்பட்ட அனைத்து மதுக்கடைகளையும் தமிழ்நாடு அரசு இழுத்து மூட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு மக்கள் மீது உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டிலே வாழுகின்ற தாய் குலங்கள் மீது உண்மையாகவே உங்களுக்கு அக்கறை இருந்தால், தமிழ்நாடு அரசு உடனடியாக சாலை ஓரங்களில் இருக்கின்ற அனைத்து மதுக்கடைகளையும் இழுத்து மூட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.